Welcome to ABMAC channel, chapter 2, example 2.55. இதில் 3 subdivision கொடுத்துருக்காங்க. First subdivision, find the sum of 1 plus 3 plus 5 up to 40 terms. Up to 40 terms சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 40 terms வரைக்கும் இருக்கக்கூடிய sum of the values சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாமே ஆட் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா, அதாவது 1 + 3 + 5 + அப் டு அந்த மாதிரி என் டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா n². சரிங்களா? அப்போ இதில் இந்த சம்மில் நம்மளுக்கு 40 டேர்ம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ என்னது இந்த இடத்துல 40. ஹியர் n = 40. அப்போ 1 + 3 + 5 up to 40 terms. அதோட sum of the value என்ன 40². 40² 4² 16 1600. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2 + 4 + 6 + and so on + 18 இருக்கு. நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னா, சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இருக்குது, ஆட் நம்பர்ஸ்க்கு இருக்குது, ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி க்யூப் நம்பர்ஸ்க்கு இருக்குது. இது பட் ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்குது இல்லையா? 2 + 4 + 6 and so on. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு டேர்மில் இருந்தும் நம்ம 2வை காமனாக எடுத்துடலாமா? 2வை காமனாக எடுத்திங்கன்னா இது எப்படி மாறிடும்? ஃபஸ்ட் வந்து 2வை காமனாக எடுத்திங்கன்னா 1, 4ல் 2வை காமனாக எடுத்திங்கன்னா ரிமைனிங் 2, 6ல் 2வை காமனாக எடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? 2 × 2ன்னு அர்த்தம். இது 3 × 2ன்னு அர்த்தம். 2வை காமனாக எடுத்துன்னா ரிமைனிங் உள்ள டேர்ம் 3. ஓகேங்களா? அப் டு அதே மாதிரி 18 2 × 40, அதாவது 2 அவுட் சைடு எடுத்தாச்சுட்டு அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 40 இருக்கும். அப்போ இது பாருங்கள், 1 + 2 + 3 + and so on 40. அப்போ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா, அதாவது 1 + 2 + 3 + and so on + n அப்படின்னா n × n + 1 / 2. அப்போ இதுதான் என்னுடைய n இல்லையா? ஸோ 2 × 40 × 40 + 1 41 / 2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 41 × 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1640. ஓகேங்களா? இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்க, 1 + 3 + 5 + and so on + 55 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, இதில் என்னோட வேல்யூ வந்து கொடுக்கல இல்லையா? ஸோ அப்போ அந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? n = L - A / D + 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அப்போ Lன்றது லாஸ்ட் டேர்ம். ஸோ Lன்றது 55, Aன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ இங்கே 1, Dன்றது காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லா டேர்மும் 2 2வாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து D வந்து 2. அப்படி இல்லாட்டி T2 - T1 கண்டுபிடிப்போம் இல்லையா? 3 - 1னாலும் 2 தான் வரும். ஸோ அப்போ n = L வந்து 55, ஏவோட வேல்யூ வந்து 1, டியோட வேல்யூ 2 + 1. 55 - 1னா 54. 54/2 + 1. ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 27. 27 + 1னா 28. ஸோ என்னோட வேல்யூ வந்து 28. அப்போ மொத்தம் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 28 டேர்ம்ஸ் இருக்குது. என்ன ஃபார்முலா என்ன? n². ஸோ என்னோட வேல்யூ தானது 28. 28² என்னது? 8 8 64, 6 2 8 16, 16 + 6 22, 2 8 16, ரிமைனிங் 2 2 4, 4 + 1 5, இங்கே 8 7, 784. இப்போ இதோட வேல்யூ வந்து 784. இது தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். தேங்க்யூ.